ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, முழு பயிர், அதை எப்படி முளைக்கட்டுறது, ஈஸியாக முளைக்கட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து அந்த முளைக்கட்டுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக நினச்சிட்டு ரொம்ப வந்து யோசிப்பாங்க. இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம். அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த முழு பயிர் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கப் அப்படின்னு சொல்கிறது ஒரு டம்ளர் அந்த வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 200 கிட்ட வரும். இதை வந்து எப்படி முளைக்கட்டலாம், ஈஸியாக முளைக்கட்டலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இதை வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து நல்லா அலம்பினேன், 2 தடவை அலம்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் விடணும். அந்த பாருங்கள், நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு பண்ண வேண்டாம், கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது ஊறுச்சுன்னா கொஞ்சம் நிறையா வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி நிறைய தான் விட்டுருக்கேன். இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 7 hours 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுடுறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முழு பயிர் நல்லாவே வந்து ஊறி போச்சு. போட்ட தண்ணியில் வந்து 2 இன்ச்சு கிட்ட போட்டேன். தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுது. இந்த பாருங்க, தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காத்தாட விடலாம். பாருங்க, நல்லாவே வந்து பெருசு பெருசாக இருக்கு. கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது பாருங்க. இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஊறி அந்த கொஞ்சம் லைட்டாக ஒயிட் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த ஊறினதை எடுத்து இதில் மாற்றிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி இந்த ஓட்டை போட்ட பாத்திரத்தில் நீங்கள் போட்டாலே போதும். இதுக்கு வந்து துணியெல்லாம் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாடல் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் போல கட்டுவோம் யூஸ்வலாக. பட் நான் இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்கிறதால தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இதில் இருந்து தண்ணி பூரா நான் எடுத்து கொட்டிட்டு எம்டி பண்ணிவிட்டு இதை வச்சுருக்கேன். இப்போ வந்து இது இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு கையால் நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுவோம். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் லேசாக சுட்டிடணும், இந்த பிளேட்டோடு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நார்மலாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாலே போகிறோம். இந்த ஓட்டை வழியாக வந்து நல்லா காற்று போகும். காற்று போனால் அதுக்கப்புறம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இது நான் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு நான் அப்பப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து கிச்சனில் வந்து மேலேயே வச்சா போகிறோம், வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே இருட்டு இல்லாமல் கொஞ்சம் வந்து வெளிச்சம் இருக்கணும். அப்போ தான் வந்து ஈரப்பதமும் வெளிச்சமும் இருந்ததுன்னா நல்லா முளை வந்துடும். ஸோ நம்ம வந்து கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சுருந்தா போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆயிருக்கு. நான் வடிகட்டி பண்ணதுக்கு ஒரு 3 hours ஆயிருக்கு. இப்போ நல்லாவே முளை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியறதா? இந்த தெரியுது பாருங்க, நிறையா பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்க. ஓவர் நைட் வச்சுட்டேன் எகைன், நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்லா அந்த பெருசாக வந்திருக்கு பாருங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்கள். நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதை வந்து வெறுமை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வெறுமை சாப்பிட்றதுக்கு. இது அப்படியே வந்து சாலட்டில் பண்ணுறதுக்கு வந்து பண்ணலாம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள் சாலட், வெறும் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, வீட்டில் இருக்கிற சாமான் வச்சு வெறும் வந்து ஒரு உப்பு, மிளகு பொடி போட்டு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டிங்கனாலே சாலட் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பெசரட்டு தோசை வாக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மெயின் மூங்கு தாலில் தான் பார்ப்போம். அது வந்து தாலில் பார்ப்போம். அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி முளை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த பெசரட்டு வந்து சத்து ஜாஸ்தியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிற ஒரு மெத்தடு. அப்போ தான் தோணுச்சு, நான் அதை அடிக்கடி பண்ணும்போது தோணுச்சு, சரி நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நிறைய பேர் பார்த்துட்டு டக்குன்னு வந்து பண்ணுவாங்களே அப்படிங்கிறது நான் இதை போடுறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி. பட் ஷாப்பில் வாங்குறது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஏன் இது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பப்போ பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம். இது வந்து வேலையும் ரொம்ப கம்மி தான். அதனால் நம்மளே வந்து இதை வந்து பண்ணலாம். இப்போ பார்த்த இந்த பாசிப்பருப்பு எப்படி முளைக்கட்டுறது, ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை வந்து பயனடைவாங்க. ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க சேனலில். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.